வணக்கம். கோல்டு, சில்வர பத்தி மட்டும் தான் இந்த 2025 ஒரு லைம்லைட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அசெட். ஏன்னா, கடந்த 20 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த 2025ல குடுத்திருக்கு. ஆனா, நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அதர் மெட்டல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, கோல்டு, சில்வர விட இந்த மெட்டல்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்டின்ற ஒரு நம்பிக்கை கூட வரலாம். மேபி இந்த வீடியோ ஒரு லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். ஆ ஜனவரி 23 மதுரையில ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் இருக்கு. ஜனவரி 24 திருச்சியில இருக்கு. இந்த 2 கோர்ஸுக்கான ரெஜிஸ்டர் பண்ற லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்ல ஆன்லைன் வெபினார் நீங்க கலந்துக்கணும் அப்டின்னா, ஜனவரி 21ஆம் தேதி வெபினார் க்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ, இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்டின்னா, கோல்டு, சில்வர் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 2025ல. நெறைய பேர் ஒவ்வொரு சோசியல் மீடியாலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பெர்சன்டேஜ் வைஸ் நெறைய அப்டேட் பண்றாங்க. பட் ஆனா 25ல ஜான்வரி டூ டிசம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, சில்வரோட பெர்ஃபார்மன்ஸ் 194% இன்கிரீஸ் ஆயிருக்கு. பிளாட்டினம் 158%. முக்கியமா இந்த 2026 ஜனவரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் ஆ 90% சில்வர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டு, சில்வர பொறுத்தவரைக்கும் 194, கோல்டு 72% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதர் மெட்டல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது நெறைய பேருக்கு தெரியாது. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுறது. அது 2வது எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. சில்வருக்கு அடுத்த இடத்துல கோல்டு கிடையாது. பிளாட்டினம் 158% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு 3வது இடத்துல லித்தியம் 111% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 4வது இடத்துல தான் கோல்டு 72%. 5வது இடத்துல காப்பர் 38% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த ராலிக்கு காரணம் என்ன? இதோட ரீசன், ஃபேக்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற முதலீட்டாளர் என்ன செய்யலாம்? இப்போ ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு மெட்டலுக்குமான ஃபியூச்சர் டார்கெட் என்ன? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, ஆம் இந்த மெட்டல்ஸ் ப்ரீஷியஸ் மெட்டல் வந்து கோல்டு, சில்வர், பேஸ் மெட்டல், அதர் மெட்டல்ஸ் சொல்லுவோம். இப்போ குளோபலா ட்ரம்ப் பிரசிடென்ட்டா பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் இந்த 2025ல கோல்டு, சில்வரோட ராலி என்னெல்லாம் நடந்திருக்குன்றத நம்ம நெறைய வீடியோல பார்த்துட்டோம். ஆனா, அத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, குளோபல் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான போர் பதற்றம் இந்த 2025லயும் இப்பவும் தொடர்ந்து கன்டின்யூ ஆயிட்டு இருக்குது. இது கொஞ்சம் அதிகம்னு கூட சொல்லலாம். இத தாண்டி பொலிட்டிக்கல் குழப்பம், அது அரசியல் குழப்பம் அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக் ஸ்லோ டவுன். ஸோ, இதனால என்னன்னா இன்வெஸ்டார் அதாவது ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்னாவே ஒரு ப்ரொஜெக்ஷன் இல்ல ஒரு ஃபோர்காஸ்டிங் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல கிளியரா இல்லாம இருக்கிறது தான் ஒரு பிரச்சனை. ஆம், அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன நிர்ணயிக்கிறாங்க? குறைக்க போறாங்களா? இல்லையா? எவ்வளோ நாளுக்குள்ள எவ்வளோ பெர்சன்டேஜ் குறைக்க போறாங்க? இதுதான் குளோபல் மார்க்கெட்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன் அப்டின்னா, டாலர் வந்து ஒரு குளோபல் கரன்சி. ஸோ டாலரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும் அப்டின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம். 2வது விஷயம் என்ன அப்டின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்ரெடி குறைச்சிருக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்க்குள்ள வந்திருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கும்போது, அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டோ, இல்ல பேங்க்ல வச்சிருக்கிற ஃபண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். ஸோ, அப்படி இன்ட்ரெஸ்ட் குறையும்போது, அந்த குறைவான இன்ட்ரெஸ்ட்க்கு அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ, அப்ப அங்கிருந்து பணத்த எடுத்து ஈக்விட்டி மார்க்கெட்லயும் சரி, அ கோல்டு, சில்வர், கமாடிட்டி மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது ஒரு காரணமா பார்க்கலாம். 2வது ரீசன் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆம் எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்ட்டான டைம்ல கட் பண்ணல. ஸோ, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ, அப்போ இது ஒரு காரணமா பார்க்கலாம். அ அடுத்தது மெட்டலுக்குள்ள வரலாம். மெட்டல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து ஒரு பக்கம். முக்கியமா இந்த சேஃப் ஹேவன் அசெட் அதாவது கோல்டு, சில்வர் அதில கோல்டு வந்து மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மென்ட்டாவும், ஆர்னமெண்ட்ஸாவும் யூஸ் பண்றோம். பட் ஓவரால் குளோபல்ன்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மென்ட் தான் முதல் இடத்துல இருக்கு. அது ஆன்லைன், டிஜிட்டல், பிசிக்கல் இந்த மாரி பாஸா சேவ் பண்றது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்காக தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா சில்வர் வந்து டூயல் இன்ஜின் சொல்லுவோம். ஒண்ணு வந்து இண்டஸ்ட்ரியல்லயும் யூஸ் பண்றோம். 2வது அத ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல்ன்றதுனால இன்வெஸ்ட் அ இன் இண்டஸ்ட்ரியல் பிளஸ் இன்வெஸ்ட்மென்ட் 2மே நம்ம யூஸ் பண்றோம். இப்போ டிமாண்ட் அதிகமா இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா, இன்னொரு பக்கம் புரொடக்ஷன், சப்ளை இல்ல மைனிங். மைனிங் புரொடக்ஷன்
பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல. நியூ மைனிங் வந்து உருவாகுறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. டைம் எடுத்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே ரீசனா நம்ம இங்க பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி லித்தியம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு காரணம் அப்டின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேக் போன் லித்தியம். ஸோ அதோட டிமாண்ட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான சப்ளை இல்லாம போனதும் ஒரு ரீசனா பார்க்கலாம். இப்போ ஃபோர்காஸ்டிங் வரலாம். கோல்டு. கோல்டு ஆல்ரெடி ரெக்கார்ட் ஹைல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $4,600 அமெரிக்கால ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர்லி 1,30,000 கடந்து இந்தியால எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு இம்பாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்ல நிலைத்தன்மை இல்லாத சிச்சுவேஷன்ல அத கோல்டுல பார்க் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட ஈக்விட்டிலேருந்து எடுத்து கோல்டுல பார்க் பண்ணுவாங்க. முக்கியமா இந்தியா மாதிரி இல்ல அதர் கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபண்ட எடுத்து இப்போ கமாடிட்டி மார்க்கெட் பக்கம் டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம ஒரு காரணமா சொன்னாலும், டைரக்ட்டா இம்பாக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட், ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ. இது 3 தான் கோல்டோட இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டரா பார்க்கலாம். மறுபடியும் இந்த 2026லயும் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டியா பார்க்கலாம். அடுத்தது சில்வர். சில்வர் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி டூயல் இன்ஜின். கோல்ட விட வாலட்டிலிட்டி அதிகம். கோல்ட விட ரிஸ்க்கும் அதிகம். ஸோ சேஃப் ஹேவன் அசெட்டுக்குள்ள சில்வர் இருந்தாலும், அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு அசெட்டா தான் நம்ம இங்க பார்க்க முடியுது. கரெக்ஷன் வந்தாலும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கோல்ட விட. ஏன்னா, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கோல்டு 1% இறங்குனா, சில்வர் 4% இன்க்ரீஸ் ஆகுது. அதேபோல கோல்டு 1% இறங்குனா, சில்வர் 4% இறங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க கோல்டு, சில்வர் அப்படின்னு போகும்போது, அதை எப்படி ஹெட்ஜ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட முடிவுல நான் சொல்றேன். பிளாட்டினம். சப்ளை ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு ரீசனா பார்க்கலாம். ஹைட்ரஜன் செக்டாரோட டிமாண்ட் இன்னொரு காரணம். ஆட்டோ செக்டார். ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா பிளாட்டினம்க்கு பார்க்கலாம். பிளாட்டினம் பொறுத்தவரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது இன்னும் அண்டர் வேல்யூல இருக்கு. ஸோ அதனால அது ஒரு ரீசனா பார்க்கலாம். காப்பர். இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல யூஸ் பண்றாங்க. பவர் கிரிட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் கேபிள், வயர் இந்த மாரி காப்பரோட டிமாண்ட் வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் டெர்ம் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாங் டெர்ம் ஃபோக்கஸ் பண்ணும்போது காப்பர் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அசெட்டா டர்ன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட அடாப்ஷன் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை லித்தியம்க்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிமாண்ட் growth வந்து அதிகமாயிருக்கு. ஸோ சப்ளை சைடில் வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ ப்ரைஸ் ஸ்விங்ஸ் வந்து அதாவது வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் லாங் டேர்ம் பேசிஸில் பார்க்கும்போது லித்தியம் வந்து ஒரு பாசிட்டிவ் புல்லிஷ் அசெட்டாக நம்ம இங்கே பார்க்க முடியுது. இப்போ இன்வெஸ்டர் என்ன செய்யலாம்? ஒரு முறை மொத்தமா இன்வெஸ்ட் பண்றத இப்போதைக்கு அவாய்ட் பண்ணும். நார்மலா நீங்க ஒரு அசெட் அது ஈக்விட்டியா இருக்கட்டும், இல்ல கமாடிட்டி கோல்டு, சில்வர், காப்பர் எதுவா இருக்கட்டும், நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அசெட் சப்போர்ட் ஜோனுக்கு நியர்ல இருக்கணும். இல்ல அது ஒரு நியூட்ரல் ஜோன்ல இருக்கணும். சைட்வேஸ்ல இருக்கணும். இல்ல ஒரு பெரிய கரெக்ஷன்ல இருந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் எடுக்கிற ஸ்டேஜா இருக்கணும். ஆனா, இப்போ நான் சொல்ற அசெட் எல்லாமே மோர் தென் 50 to 100% மேல இன்கிரீஸ் ஆயிருக்கிற அசெட்ஸ். ஸோ ஏற்கனவே ஒரு பெரிய ரேலியில இருந்த ஒரு அசெட்டுக்குள்ள நீங்க ஃப்ரெஷ்ஷா என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, டவுன் சைட் ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பல்கா இன்வெஸ்ட் பண்றது அவாய்ட் பண்றது நல்லது. ரொம்ப கரெக்ஷன் எப்போ வருதோ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எஸ்ஐபி வந்து நீங்க 2 விதமா பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாவும் எஸ்ஐபி பண்ணலாம். ஸ்டாக்ல கூட ஒரு சில கம்பெனிஸ் வந்து மந்த்லி எஸ்ஐபி போல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் ஆனா இங்க என்னன்னா, நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு 5,000 வந்து கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, எஸ்ஐபி போல மந்த்லி மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா கோல்டு, சில்வர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி கோல்டு, சில்வர் இன்வெஸ்ட் பண்றது? டீமேட் அக்கவுண்ட் இல்லாமலும் நம்மளால பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னோட மொபைல் நம்பர் குடுத்துருக்கிறேன். கமெண்ட்லயும் நீங்க உங்களோட மொபைல் நம்பர் போஸ்ட் பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே மெட்டல்ல எல்லா பணத்தையும் போடக்கூடாது. கோல்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க் வைஸ் சில்வரோட கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் குறைவு. ஸோ அப்ப கோல்டுல மேஜர் போர்ஷனையும், சில்வர்ல சப்போஸ் எக்ஸாம்பிள் 60 to 70% கோல்டுலயும், 30 to 40% வந்து சில்வர்லயும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ரிஸ்க் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல மந்த்லி பேசிஸ்ல போடலாம். எப்பலாம் பெரிய கரெக்ஷன் வருதோ, அப்போ வந்து இந்த எஸ்ஐபிய பத்தி கவலைப்படாம, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பல்கா ஆட் பண்ணலாம். ஸோ கரெக்ஷன் அப்படின்றது ஒவ்வொரு 10%க்கு நியர்ல வரும்போது, நீங்க கரெக்ஷன் அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது வாலட்டிலிட்டி கண்டிப்பா இருக்கும். அத அக்செப்ட் பண்ணி தான் நீங்க இந்த எஸ்ஐபியோ, இல்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட்டோ ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஏன்னா, ராலி ஆல்ரெடி
இருக்கிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான சான்சஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ, இப்போ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? இப்போ ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? அ உங்களோட போர்ஷன் இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு 5 டூ 10% கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைக்கலாம். அதாவது $100 வரைக்கும் நீங்க ராலி வந்து எக்ஸ்பெக்ட் அதாவது ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுட்டு, இப்போ $90 நீங்க கொஞ்சம் குறைக்கலாம். $95 சில்வர் போகும்போது கொஞ்சம் குறைக்கலாம். அதே மாரி இப்போ $4,600 கோல்டு இருக்கு. நான் சொல்றது வந்து யுஎஸ் மார்க்கெட்ட வச்சு சொல்றேன். பட் இந்தியன் மார்க்கெட்டோட பிரைஸ் யுஎஸ் மார்க்கெட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம பெட்டர் பெஞ்ச் மார்க்கா நம்ம அங்கருந்து எடுத்துக்கலாம். ஸோ, இல்ல எனக்கு பிரைஸ் என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, ட்ரேடிங் வியூ சார்ட்ல போயிட்டு நீங்க கோல்டு யுஎஸ் மார்க்கெட்ல என்ன பிரைஸ்ன்றத ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணாலுமே நீங்க கோல்ட் பிரைஸ், சில்வர் பிரைஸ், அமெரிக்க லண்டன்றதையும் எடுத்துக்கலாம். ஸோ, அத வச்சு தான் நம்ம மார்க்கெட்ல அத மூவ்மெண்ட் இருக்கும். இல்ல நீங்க இந்தியன் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வச்சு எடுத்தாலும் 5 டூ 10% கரெக்ஷன் வருது. இல்ல 5 டூ 10% அடுத்த ராலி போகுதுன்னா, ஒவ்வொரு முறை நீங்க உங்க ப்ராஃபிட்ட புக் பண்றது ஒரு 5% ராலிலேருந்து புக் பண்ணலாம். சப்போஸ் இப்போ வந்து 2,80,000 இருக்குன்னா, இங்கேருந்து ஒரு 5%ன்னு வரும்போது 2,95,000 வரும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு 5% குறைக்கலாம். அங்கேருந்து ஒரு 5% 3,10,000 ஒரு கிலோகிராம் கோல்டு வருதுன்னா, அப்போ சில்வர் வருதுன்னா, அப்போ கொஞ்சம் நீங்க குறைக்கலாம். இதே மாரி ஒரு எவ்ரி 5 டூ 10%ல உங்களோட ப்ராஃபிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புக் பண்ணலாம். கரெக்ஷன் வரும்போது நீங்க மேபி 5% டிஃபரன்ஸ்ல நீங்க ப்ராஃபிட் புக் பண்றீங்கன்னா, 10% டிஃபரன்ஸ்ல வரும்போது தான் நீங்க ஆவரேஜ் இல்ல மறுபடியும் நீங்க ஆட் பண்றத பத்தி யோசிக்கணும். ஏன்னா, நம்ம ராலி வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம 5%ன்றது ஒரு நாமினல் ராலி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ, அப்போ வந்து இறங்கும்போது கரெக்ஷன் வந்து நீங்க 10% தான் நீங்க மறுபடியும் உள்ள என்டர் ஆகுறதுக்கு யோசிக்கணும். ஸோ, அப்போ வந்து என்னன்னா, ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இத தவிர உங்களுக்கு ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா, அதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ, மெட்டல் ராலி வந்ததுக்கப்புறம் 2 விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு கரெக்ஷன், இன்னொன்னு கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன்றது ஒரு இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகி அந்த பிரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ, அப்போ அந்த மாரி 2 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ஷன் வந்தாலும் லாஸ்ட் டைம் அக்டோபர்ல ஒரு கரெக்ஷன் வந்தது. $54 வரைக்கும் சில்வர் இன்கிரீஸ் ஆயிட்டு, அங்கருந்து $46, $47 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டூ 12% கரெக்ஷன் இருந்தது. ஸோ, அந்த மாரி ஒரு 10 டூ 12% கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு, பாசிபிலிட்டி இருக்கு. பட் வருமா? வராதா? அப்படின்றது நம்ம இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம கிளியரா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங்ன்றது பேனிக் செல்லிங்காவும் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, இப்ப நியர் டெர்ம் டார்கெட் கோல்டு, சில்வருக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, குளோபல் கம்பெனிஸோட டார்கெட் இது ஒரு லேர்னிங் பர்ப்பஸ்க்காக தான் $5,000 குடுத்துருக்காங்க 2026ல கோல்டுக்கு. நியர்லி $100 வந்து சில்வருக்கு குடுத்துருக்காங்க. பிளாட்டினம் பொறுத்தவரைக்கும் இது ஒரு அண்டர் வேல்யூட் அண்ட் ஃபேர் வேல்யூ மூவ் அப்படின்றதுனால மீடியம் டெர்ம் புல்லிஷ் அவுட்லுக் குடுத்துருக்காங்க. காப்பர் வந்து 11,000 டூ 12,000 பர் டன் ஈக்குவல்ன்னு குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அது ரெக்கார்ட் ஹை $13,000 கிராஸ் பண்ணியிருந்தது. லித்தியம் பொறுத்தவரைக்கும் மேபி அத பத்தின டீட்டெயில் ஐடியா நமக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைரக்ட்டா லித்தியம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு டைரக்ட்டா ப்ராடக்ட்ல அசெட் இல்லாததுனால, நம்ம பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி மூலியமாவும் த்ரூ பண்ணலாம். பட் லித்தியம் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறது பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு ஒரு ஸ்லைட் செட் பேக். ஸோ, அப்போ நம்ம லித்தியம வந்து பெட்டர் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது லித்தியம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்றத நான் என்னோட அடுத்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ, இந்த இடத்துல மெட்டல், பேஸ் மெட்டல், ப்ரீஷியஸ் மெட்டல். பிளாட்டினம், கோல்டு, சில்வர் ப்ரீஷியஸ்ல வரும். பேஸ் மெட்டல் காப்பர், அலுமினியம், ஜிங்க் இது எல்லாமே வரும். ஸோ, ஸ்டாக்ஸும் இது ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அத பத்தின டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்ல. ஜனவரி 23 மதுரையிலயும், ஜனவரி 24 திருச்சியிலயும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஜனவரி 21 ஆன்லைன்ல நீங்க வீட்ல இருந்தபடியே என்னோட ட்ரெய்னிங் செஷன அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ல உங்களோட மெசேஜ போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.